வீட்டுக்கு போயிரு. அது இப்படி. இன்னைக்கு எதை பற்றி என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கியிருந்தோம்ல, அந்த பொருள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்த பொருள்? ட்ராவலிங் அப்போ நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கி. ரொம்ப காஸ்ட்லியான பொருள். ரொம்ப காஸ்ட்லியான பொருள். வர்றதுக்கே ஒரு வாரம் ஆச்சு. எங்கே நான் குஜராத்லேருந்து வந்திருக்கு இந்த பொருள். வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6-7 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப காஸ்ட்லியான பொருள். ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமம் இங்கே லோக்கலில் வாங்கி உங்களுக்கு காஸ்ட்லியாக தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். இங்கே அது எடுங்க. எங்கே இருக்குது? ஓகே, அப்படியே அப்படி திருப்பிட்டு அன்பாக்சிங் கீழே ஒரு கொப்பையெல்லாம் இல்லை ஒன்றா இருக்குன்னா இதுதான் நான் இங்கே பார்க்க போகிற பொருள். எங்கே பாருங்க, சூரத்துலேருந்து வந்திருக்கு, குஜராத்லேருந்து. ஸோ இது இங்கே லோக்கலில் எங்கேயுமே கிடைக்கல, அமேசானில் தான் கிடச்சிச்சு. டெலிவரி சார்ஜ் மட்டும் 50 ரூபா. டெலிவரி சார்ஜ் 50 ரூபா. 500 ரூபாய்க்கு மேலே போனால் டெலிவரி சார்ஜ் தேவையில்லை. நானுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 700 ரூபா கிட்ட வந்துருச்சு. அப்பயும் வந்துட்டு டெலிவரி சார்ஜ் போட்டானுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவல் மினி ஸ்டவ் கிட்டு. பேர் தான் பெருசாக இருக்கும், பட் ஆனால் ப்ராடக்ட் ரொம்ப சின்னது. ஸோ ட்ராவல் பண்ணும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். ஸோ இது நாங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசையில் இருந்தோம். ஸோ அந்த பொருள் தான் இந்த பொருள். ஓகேங்களா? அந்த பொருள் தான் இந்த பொருள். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துப்போம். ரொம்பவே போர்ட்டபுளாக இருக்கும். இதை இப்படி வச்சுருவோம். ஸோ இதை வச்சுட்டு இதை விரிச்சிடணுமா? பாத்திரம் பெரிய சைஸ் பாத்திரம் கூட வச்சுக்கலாம் போட்டுருக்கு. மாற்றி விரிச்சுக்கணும். அவ்வளோ சைஸ் பாத்திரம் கூட வச்சுக்கலாம் போட்டுருக்கு. ஓகே, இதில் 4 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க சேஃபாக நிற்கிறதுக்கு. அப்புறம் இது ரெகுலேட்டர், கேஸ் எந்த அளவுக்கு உள்ளே போகணும், எவ்வளோ நம்ம ஸ்பீடு வேணும்னு சொல்லிட்டு. அடுத்து இங்கே ஒரு லைட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது லைட்ரு வேலை செய்யலாம். வேலை செய்யுது. லைட்ரு வேலை செய்யுது. ஸோ ஒரு பர்னரு. இது பெரிய சைஸ் பாத்திரம் கூட வச்சுக்கலாம் போட்டுருக்கு. அந்த அளவுக்கு நல்லா பெருசாக போட்டு பிரியாணி செய்யலாமா? பிரியாணியா? பிரியாணி செய்கிற அளவுக்கு ஒரு 10 சிலிண்டர் வாங்கி வச்சுட்டு செய்ய வேண்டியது தான் உட்காந்துட்டு. யார் வேணான்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதோட சிலிண்டர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த சிலிண்டர் வந்து நம்ம கொஞ்சம் தனியாக தான் வாங்கிக்கணும். பேர் பார்த்தீங்கன்னா வெல்டுமேன் சொல்லி போட்டிருக்கோம். சரியாக படிக்க தெரியாது. நீங்களே படிக்க தெரியும், வெல்டுமேன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 225 கிராம், அதாவது ஒரு 1/4 கிலோ இருக்கும். 130 ரூபா 150 ரூபா கிட்ட வருது. இந்த ஏசி வாங்கினேன் 130 ரூபா 150 ரூபான்ற 130 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகேவா? அப்புறம் 150 ரூபாண்ணே சொல்ல வேண்டியதான். கடைக்கு ரேட்டு மாறும். பின்ன வாங்கும் போது ஒரு ஜிஎஸ்டி, விற்கும் போது ஒரு ஜிஎஸ்டி, எண்ட் யூசர் கைக்கு வரக்குள்ள ஒரு ஜிஎஸ்டி. அப்போ கரெக்டான ரேட்டு சொல்லணும்ல. சரி, 130 ரூபா இது நான் வாங்கின ரேட்டு. கரெக்டான ரேட்டு. பெட்ரோல் சார்ஜோட 150 ரூபா பெட்ரோல். ஆமாம், அதோட சேர்த்து எவ்வளோ வருது. நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ கேஸ் வந்து பங்க்கில் அடிச்சிங்கனாக்கா ஒரு 50 ரூபா 60 ரூபா கிட்ட வரும். இது 1/4 கிலோ கேஸு 130 ரூபா. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே அதிகம் தான். பட் நம்ம ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பூட்டான் கேஸை பிக் பண்ணிடுவோம். இது எல்பிஜி கேஸ் கிடையாது, பூட்டான் கேஸு. பூட்டான் கேஸ்னா வெல்டிங் டார்ச் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுக்கு வர்றது. ஸோ இதுக்கு அது யூஸ் பண்ணலாமா? அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு இதுவும் அதுலேயே அவங்களே ஆன்லைனில் விற்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த கேஸுனால இதை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஆனால் இதில் ஒன்று சொன்னாங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணுமா, இல்லைன்னா இங்கே சைட்லேருந்து இதாகும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏதோ லீக்கேஜ் ஆகுதான்னு பார்த்துக்கணும். ஆன் ஆகிடுச்சு. பார்த்துக்குச்சு. இங்கே வை. பத்திச்சு. இது கண்ணுக்கே தெரியல. பத்திச்சு என்னென்ன எங்கே தெரியுதா? பத்திக்கிச்சு. இங்கே சாம்பிளுக்கு இப்படி தான் எதாவது காட்டும் போல் இருக்குது. பாருங்க, நல்லா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. பட் ஆனால் எதுவும் தெரியல நமக்கு. இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டியா? ஆன் பண்ணல? ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, லைட்டாக ஏதாவது ஒன்று சமைச்சு பார்க்கலாம் இன்றைக்கி. லைட்டானா ஏதோ லைட் ஃபுட்டாக சமைக்க எல்லாரும் ஈஸியாக சமைக்கிற மாதிரி ஒரு ஃபுட் எடுத்து இப்போ சமைச்சு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன சமைக்கலாம். ரொம்ப கஷ்டப்படுறேன். கொஞ்சம் தொப்பு ஓவர் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா அப்படி தான் பெருசாகும். ஸோ அதனால் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. சும்மா டெமோ வீடியோக்காக எடுத்தோம். நானும் சும்மா லைட்டாக தான் சாப்பிட போகிறேன். இது வந்து பிளேட் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? 2 பிராண்டு, ஒன்று மேகி, ஒன்று இன்னொன்று வந்து இப்பி. ரெண்டும் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் நினச்சிக்க போகிறாங்க. இதெல்லாம் மறைச்சிரு.
வீட்டில் இருந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தது. ஓகே, இது கரெக்டாக இருக்கா? ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இதோட பெரிய பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லை இது இந்த அளவு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து எதுக்குன்னா இது நம்ம வீட்டு யூஸ்க்குலாம் யூஸ் ஆகாது. ஸோ நாங்கள்லாம் அடிக்கடி ட்ராவல் போக போகிறோம். ஸோ அந்த ட்ராவல் டைமில் நம்ம எல்லா இடத்துலையும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும் பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது கிடையாது. ஸோ குட்டி குட்டியாக சமைக்கிறது நம்ம ஹோட்டலில் வாங்கினா அதிகமாக வேறு போகுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மினிமம் ஃபுட்டு வாங்கிட்டோம்னா ஒரு 10 ரூபா 20 ரூபாயிலே நம்மளோட லஞ்சோ டின்னரையும் முடிச்சுக்கலாம். இப்போ மேகி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். இங்கே கொதிக்க வை போதுமா? ஆனால் நம்ம போகிற இடத்துல இந்த அளவுக்கு சமமான இடம் இருக்குமான்னு தெரியல. நம்ம அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுக்குள்ளே வேறு எதாவது கொடுத்துருக்காங்களா? போதும், இது பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நீ வெயிட் நல்லா அகலமான பாத்திரம். இப்போ என்ன கொச்சி வாட்டி போடணுமா? ஃபஸ்ட்டு வந்து இது போடணும். எது இதையா? இது வந்து இந்த மசாலா இருக்குல்ல, இது போடணும். அந்த கத்தி எடுத்துக்கிறியா? அந்த கத்தி அது ரொம்ப கை எடுத்துடாத. இதுலேயே பாதி மசாலா அதில் போய் போட்டுட்ருக்கேச்சி. குப்பையில் போட சொன்னால் குண்டால் போட்டுட்ருக்கேன். எரிஞ்சிட்டு தானே இருக்கு. இன்னும் கொஞ்சம் வை. அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கு. எரிஞ்சிட்டு தான் இருக்கா? கொதிக்கணும்ல. இப்போ கொதிக்குதோ ஆவி போகுது பாரு. ஆவி பேய் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஒரு பாக்கெட்டுக்கு ஒன்று தான். அப்போ அது இதுலேயே போட்டுடலாமா? இல்லை இது ஒரு ஃப்ளேவர் அது ஒரு ஃப்ளேவர் செஞ்சிடலாம். 2 ஃப்ளேவரும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போட்டு தங்க. இவ்வளோ சடனாக வேலையாகுது. நம்ம வீட்டில் இருக்கிற சிலிண்டரோட வேகமாக யூஸ் ஆகும் போல் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே பாரு, வீட்டில் இருக்கிறதோட பயங்கரமாக இருக்குது. அதையும் உடைக்கிறேன். உடச்சி தான் போடணும். அப்படியே போடுவேன். அப்படியே போட்டால் அப்படியே நூலாக எடுத்து வாய்க்கில் போடலான்னு பார்த்தேன். இது என்ன? அப்படி தானே படத்தை நாடகத்தெலாம் எடுத்துங்கிறாங்க. டீ பாஸ்தா மாதிரி போயிருச்சு. அப்படியே போட்டுச்சு. அப்படியே போடு. ஓகே ஓகே ஓகே. கல்யாண சமையல் சாதம். மேகின்னா மேகி தான் ரெடி ஆயிடுச்சு. இது ஒருத்தருக்கு 10 மாஜி. அப்புறம்னா 2 பாக்கெட் போடணுமா? நம்ம சாப்பிட்றவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு 10. அதுக்கப்புறம் அந்த போய் மறுபடியும் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு 10 பத்தாதான்னு தெரியலையே. சாப்பாடே பிரித்து போட்டுடலாமா? இல்லை, சாப்பாடே இல்லாத இடத்துல தான் இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு இது இருக்கு. இது எனக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிடணுன்னா ஒரு 10 பாக்கெட் வாங்கி பெருசாக தான் அதுக்கு வேற முடி தான் சாப்பிடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபுட்டு. ஸோ சாப்பாடு கிடைக்கல, ஒரு அன்டைமு, ஏதாவது ஒரு வண்டி பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கோயில்லையோ எங்கேயோ நம்ம போய் ஹால்ட் பண்ணுறோம், ஆனால் பசிக்குது அப்படின்னா இதை எடுத்து நம்ம டக்குன்னு இப்படி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த அடுப்பு. தண்ணி வடியணும்ல? தண்ணி வடிக்கணுமா? தண்ணியோட தான் குடிக்கணும். அப்போ தான் இது சூப்பு. அதுக்கு வந்து இது அப்படி தான் குடிக்கணும். ஐயோ, அது பச்சையாக இருக்கும் போது அது எப்படி இப்போ? கொதிச்சிருச்சு இல்லை? எங்கே பச்சையாக இருக்குது? மஞ்சள் கலரில் எல்லோ கலரில் இல்லை. நான் அரோமாவா? இப்படி வேணுமே தெரியலையாச்சு. அவ்வளோதான். மேகி எவ்வளோ நேரம்? 2 மினிட்ஸ் தான். இது பாரு என்ன போட்டிருக்காங்க, 2 மினிட்ஸ் நூடுல்ஸ். அப்படியா? இது தெரியாமல் எவ்வளோ நாள் மேகி தின்னு? நான் யாரும் தின்னுருக்காங்க? அதெல்லாம் தின்னதே இல்லையே. போகுது. அவ்வளோதான், இவ்வளோதான். இதோட ப்ராசஸே இவ்வளோதான். முடிஞ்சிச்சு. அப்போ அடுப்பு அரைச்சிடலாமா? இங்கே பாரு, வேணாம். இங்கே பாரு, 2 மினிட்ஸ் தான் போட்டிருக்கு. வெந்துருச்சுங்கிற? அவ்வளோதான், வெந்துருச்சு. சரி, ஆஃப் பண்ணிட்டேன். இதை கடைசியாக சாப்பிட்டுக்கலாம். இதை சாப்பிடலாமேன்னு பார்த்தேன். என்ன நீயே கொட்டிட்ட? இதுக்கெல்லாமா ஆள் கூட்டு வந்து கொட்டுவாங்க? ஆமாம் இல்லை, இதெல்லாம் மஞ்சள் கலரில். இதில் பாரு, இது இல்லை, எல்லாமே போட்டிருக்குது. அதுலேயும் தான் எல்லாமே போட்டிருக்கு. அது எல்லோ கலர், இது ஆரஞ்சு கலர். இந்த ஃப்ளேவர் சிகப்பு கலரில் இருக்குது. ஓவர் காரமாக இருக்குமா இல்லை ஃப்ளேவர் மட்டும்தான்? இதில் இதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் மேகி செய்ய சொன்னோம்னா வச்சுக்கோ, வெங்காயம் கட் பண்ணி என்னென்னமோ கட் பண்ணி தக்காளி எல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் செய்யாத 20 நிமிஷம் செய்யும். இல்லை, தக்காளி சோறு மாதிரி எல்லாமே வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை தலை, பெருங்காய பொடி எல்லாமே போட்டு. ஆனால் இதில் கிளியராகவே போட்டிருக்கான், எதுவுமே போட தேவையில்ல. இதை எடுத்து இதில் போட்டுருங்க, தண்ணி ஊற்றி. அவ்வளோ அழகாக பிரித்து அப்படியே போடுறோம். அவனா எதுவுமே பண்ணாது. அது வந்து ஸ்கொயரு. எதுனா மேகி வந்து ரவுண்ட் ஷேப். நாங்களும் பிராண்டுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுவோம்லன்னு காட்டுறாங்க மாற்றி மாற்றி. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். அதையும் உடைக்காம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நூல் நூலாக வந்திருக்கும். இந்த அடுப்பு, இந்த மேகி எல்லாம் எதுக்கு வாங்கணும்னா, லாங்கில் ட்ராவல் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா
இது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ட்ராவலர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எங்கேயோ போய் வெளியில் சமைக்கிறோம், ஒரு டீ காப்பி குடிக்கணும் அப்படின்னா கூட ஒரு பால் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி பேக்கில் போட்டு அதையும் ட்ரை பண்ணிடலாமா? டீ காப்பியா? அது நம்ம ட்ராவல் பார்க்கல அப்பயே எடுத்து வீடியோவில் போட்டுக்கலாம். இப்போ இன்னைக்கு இது போதும். ஒருவேளை இது இப்படி தான் செய்யணும் மாட்டிருக்கு. வீட்டில் தான் அதையும் போட்டு நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி சாப்பிட்றது இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறது. இந்தா கடுப்பேத்துறீங்களா? இந்த கேஸ் இப்படி ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மூடி கேப்பை கண்டிப்பாக நீங்கள் போட்டுருணும். ஸோ இல்லை அப்படின்னாக்கா இந்த ப்ரெஸ் பண்ணி இதுவரை கேஸ் லீக் ஆகி வெடிக்கிறதுக்கு ஒரு ஆபத்துக்கு வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ கேப்பை போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக லாக் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு நிறையவே கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்க, இன்னும் நிறைய வீடியோலாம் போடுங்கன்னு சொல்லி போடுறீங்க. எங்கள் ஃப்ரெண்ட்லாம் நிறைய பேர் என்னடா என்ன வீடியோ போட மாட்டேங்கிற, உடனே வீடியோ போடு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸு. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறீங்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை இப்போவும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக ஃப்ளோவில் இந்த கார டேஸ்ட் கிடைச்சி முக்கியமாக எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொன்று எல்லாருமே ஒரு நிமிஷம் தான் வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் கருணை காமிச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சேர்த்து பாருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணி. ஓகே.